ஸோ திஸ் இஸ் டே 2 ஆஃப் அவர் அந்தமான் ட்ரிப். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கு எடுத்தேன். நல்லா வெளிச்சமா கொஞ்சம் ரெய்னியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவும் ரெய்னியா தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்க இப்போ ஒரு 30 மினிட்ஸ்ல இங்கேருந்து நாங்க செக் அவுட் பண்ணிருவோம். அதாவது போர்ட் பிளேயர்ல இருந்து நாங்க ஹேவ்லாக் போக போறோம் இன்னைக்கு. ஸோ நாங்க நெக்ஸ்ட் 2 டேஸுமே ஹேவ்லாக்ல தான் இருக்க போறோம். இந்த ஹோட்டல்ல வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டோடயே நாங்க புக் பண்ணியிருந்தங்காட்டிக்கு 6:30க்கு செக் அவுட் பண்ணுறதுனால, பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்சல் பண்ணி குடுத்துட்டாங்க. பிங்கோ, 2 ஃப்ரூட்டி, வாழைப்பழம், சாண்ட்விச், எக் இப்படி தான் பார்சல் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ நாங்க இங்கேருந்து ஹேவ்லாக் போகிறதுக்கு பிரைவேட் ஃபெரி தான் புக் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட் ஃபெரியுமே இருக்கு. கவர்மெண்ட் ஃபெரியை விட பிரைவேட் ஃபெரி வந்துட்டு டபுள் த காஸ்ட்டாக இருக்கும். டூரிஸ்ட் மோஸ்ட்லி வந்துட்டு பிரைவேட் ஃபெரி தான் வந்து புக் பண்ணுவாங்க. இதோட ரேட் வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சீசனில் வரோம் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வியூக்கு தனியாக காஸ்ட் இருக்கும். நம்ம ஃப்ளைட்டில் வர மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி அண்ட் ராயல் ரெண்டுமே இருக்கும். ராயல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வியூ இருக்கும். லக்ஸரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சைடு வரது எல்லாமே லக்ஸரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனி ப்ரைஸ் வரும். ஸோ இந்த ஃபெரி வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து 9:30க்கு நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம் ஹேவ்லாக்ல. இந்த 2 ஹவர்ஸ் ஜேர்னி எப்படி போச்சுனே தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கூட வந்திருந்தவங்க எல்லாமே ஒரு டீமாக வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே ஜாலியாக ஸ்பீக்கர் மைக் எல்லாம் வச்சு பாட்டு போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சைடு வியூ எல்லாம் பார்த்துட்டு போகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வவால் மீன் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா கேப்சரே பண்ண முடியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது போச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபெரி வந்துட்டு இதுதான் கவர்மெண்ட் ஃபெரி. ரிட்டன் நாங்கள் இதில் தான் வரப்போகிறோம். ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் ஹேவ்லாக் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் நேராக ரூமுக்கு தான் போய் செக்இன் பண்ணலான்னு பிளானு. அப்படியே நடந்து போகும்போதே இந்த சைடில் வாட்டர்லாம் பார்த்தேன். அவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது. எப்பரா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து ஹோட்டல் போகிறதுக்கு ஆல்ரெடி நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். அவங்க கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ணிக்க ரெசார்ட் நேம் வந்து டால்பின் ரெசார்ட். இது வந்து கவர்மெண்ட்டோடது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீச் சைடு தான் வரும். ஸோ இங்கே வந்து ப்ரைவேட் பீச் அப்படிங்கிறனால நம்ம எந்த டைம் வேணால் பீச் கிட்ட போகலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் அங்கே வந்து நீர் பாம்பு இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இதுதான் ஸ்டே பண்ண போகிற ரூம். ஸோ இங்கே ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். வியூ எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் 2 டேஸுமே இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறனால நல்லா வியூ இருக்கிற மாதிரியே புக் பண்ணியிருந்தோம். பட் இங்கே ஆல்மோஸ்ட் இருக்க ரூம்ஸ் எல்லாமே வியூ பாயிண்டில் தான் இருக்கும். சில ரூம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். பட் அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வியூ பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா ரூம் காஸ்ட் எல்லாமே டபுள் த ரேட்டாக தான் இருக்கும். 5000 இருக்கிறது எல்லாமே 8000 10,000 அந்த மாதிரி போகும். இப்போ நாங்கள் போயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன் டைம் கிடையாது. இங்கே சீசன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஜனவரி இந்த 2 மந்த்ஸ் மட்டும்தான் பீக் டைம். நாங்கள் ரூமுக்கு வந்ததுமே வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஸ்கூபா டைவ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டே தான் இருக்குது. அப்பப்போ மழை வந்துச்சு அப்படின்னா உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஸோ நான் கிளம்போதே மாய்ஸ்சரைசர் லிப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி கிளம்பிட்டேன். எனக்கு நார்மலாகவே ட்ரை ஸ்கின்னு கடலுக்குள்ளே போகிறங்காட்டிக்கு எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இங்கே நாங்கள் லோக்கலில் போக வரதுக்கு ஸ்கூட்டி வந்து 2 டேஸ்க்கு வந்து ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம். இங்கே வந்து ஸ்கூட்டி ரெண்டலுக்கு எடுக்கிறதா பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இப்போ நாங்கள் போகிற ஸ்கூபா டைவு எங்கள் ஹோட்டல்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 12 to 16 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்து 2500. இதுலேயே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. எனக்கு இதில் என்ன டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடலில் குதிக்கும் போதே அந்த கிளிப் எடுத்து கொடுப்பாங்க. அது எடுத்து கொடுக்கல. எங்களுக்கு தான் எடுத்து தரல. மற்றவங்க எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸ்கூபா டைவிங்க்குனே ஒரு தனியாக ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். போட் ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த காது அடைச்சிக்கும், மூக்குலலாம் தண்ணி போய்க்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க. நம்ம கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஒரு 2, 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கணக்குலலாம் தண்ணி போயிடுச்சு. என்னால் முடியலை. நம்மளுக்கு 2, 3 கை சைகையெல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஓகேவா, நாட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் நாட் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறேன் நான் ஏதோ போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணிவிட்டு என்னோட மூக்கெல்லாம் பிடிச்சாங்க காது அடைச்சிருச்சு அப்படிங்கிறனால. எனக்கு பின்னாடி என் ஹஸ்பண்ட் வந்தார். அவர் கூட புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் ஒரு 2, 3 மினிட்ஸில் நான் வந்து ஓகே ஆகிட்டேன். ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி பீச்சுக்கு போகலாம் சன்செட் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போதே ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும். அந்த டைமே பார்த்தீங்கன்னா இருட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சன்செட்டெல்லாம் பார்க்கவே இல்லை. நாங்கள் போகும்போது எல்லாருமே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு நாங்களும் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஒரு 6:15 தான் இருக்கும். ஒரு ஏதோ மிட் நைட் மாதிரி இருந்துச்சு. ஒரு லைட் கூட இல்லை. ஒரு மாதிரி த்ரில்லாக இருந்துச்சு போகிறதுக்கே. சரி நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே உள்ளே போயிடுச்சு. பட் மார்னிங் வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். குட் நைட்.